நாட்டுக்கு தெரியும், வெளியூருக்கெல்லாம் தெரியும். நான் இந்த வழியா தான் இப்ப வந்தேன். உத்திரமேரூர்ல மார்க்கெட் வழியா வந்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அந்த கோவில் பார்த்தேன், பெருமாள் கோவில பெருசா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு, அதாவது மதில் சுவர்லாம் நல்லா கட்டி அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா அதுல மிக பழமையான கல்வெட்டுகள் இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா? இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இங்க இல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு சொல்றேன். உத்திரமேரூர்ல மிக பழமையான ஒரு பெருமாள் கோவில், அதுதான் இருக்கிறதுல சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோவில். 1100 வருடங்களுக்கு முன்பாகவே அதுல கல்வெட்டு பொறிச்சு அதுல தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா குடவோலை முறை. குடவோலை முறைனா ஒரு குடம் இருக்கும், அந்த குடத்துல ஓலை போட்டு வைக்கிறது. எதுக்காக ஓலை போட்டு வைக்கிறாங்க? எதுக்கு குடம், எதுக்கு ஓலை போட்டு என்ன பண்ண போறாங்க? நமக்கு இதெல்லாம் பார்த்தா ஏதோ லாட்டி சீட் எடுக்கிறாங்களா அப்படின்னு தோணும். அப்படிலாம் இல்ல. அந்த குடவோலை முறை என்பது இன்றைய ஜனநாயகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மக்களால் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அந்த இந்த உத்திரமேரூர் பகுதியில இப்ப வந்து இந்த கோவில்ல அதுல எழுதி வச்சிருக்காங்களாம், 2 கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல யாரெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 19 தகுதி இருக்கணுமா. அந்த 19 தகுதி இருந்தாதான் அவங்க தேர்தலில் நிற்க முடியும். எப்ப எழுதி வச்சுட்டு போனாங்க? அப்ப பராந்தக சோழன் காலத்துல 1100 வருடங்களுக்கு முன்னாடி. யார் எலெக்ஷன்ல நிக்கணுமா? நல்லா படிச்சவங்க நிக்கணும். வீட்டு வரி கட்டி அதுல எந்த பாக்கியும் இல்லாம, அதாவது கடனுக்கு நாட்டுக்கு கடன் வச்சிருக்க கூடாது, எந்த வரியும் பாக்கி இல்லாம அதெல்லாம் செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் தான் அந்த தேர்தலில் நிற்க வேண்டும். அந்த ஊரை ஆள யார் தகுதியானவர்கள்? இப்ப இந்த உத்திரமேரூர்னா, இந்த உத்திரமேரூரை யாரு தலைவராக வர வேண்டும் என்றால் அவர் நன்றாக படித்திருக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு எந்த வரியோ கடனோ பாக்கி இருக்கக்கூடாது, நல்ல வகையில் சொத்து சம்பாதித்திருக்க வேண்டும், நல்ல பேரை சம்பாதித்திருக்க வேண்டும். இந்த வயசுல இருந்து 35 வயதுக்குள்ள இருந்து 60 வயசுக்குள்ள 65 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். ரொம்ப பெரியவங்களா இருந்தா நடக்க முடியாது எல்லாம் இருக்கும், அதனால அவங்க எல்லாம் நிற்க கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கண்டிஷன் போட்டுதான் அவங்க தேர்தலில் நிக்கணும். அப்படி இருந்தா அவங்க பேரை அந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க பெரிய முக்கியஸ்தர்கள்னா, நல்ல படிச்சவங்க, பண்பானவங்க, ஒழுக்கமானவங்க, நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, தப்பு செய்யாதவங்க, இவர்களுடைய பேரை ஓலையில எழுதி அந்த குடத்துல போட்டு ஊருக்கு நடுவுல வச்சிருவாங்களாம். ஊருக்கு நடுவுல வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த குடத்துல இருக்கிற அந்த 10-15 பேர் இருக்கும் இல்லையா, ஓலையில எழுதி வச்சிருப்பாங்க அந்த ஊர் பேரோ அந்த வீட்டு பேரோ, அத ஒரு குழந்தை எடுத்து கொடுக்குமா. அந்த குழந்தை எடுத்து கொடுத்த உடனே அது பிரிச்சு படிப்பாங்க. யாரு அந்த பேரு இருக்கிறவங்க தான் அந்த ஊரோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் குட ஓலை முறை. அந்த காலத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஊர் முழுக்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நல்லவங்க, படிச்சவங்க, வல்லவங்க, தப்பு செய்யாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறையை கொண்டு வந்த தமிழ்நாடு இது. இப்படிதான் இருக்கணும். யார் யாரோ ஆட்சி செய்துட்டு போலான்னு கிடையாது, நல்லவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஜனநாயக முறையை கொண்டு வந்த தமிழ்நாடு. அதை கல்லிலே பொருத்தி வைத்த ஊர் தான் உத்திரமேரூர். இந்த ஊரை பத்தி 2 வருடங்களுக்கு முன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உத்திரமேரூர்ல இந்த கல்வெட்டை பத்தி, இந்த கோவிலை பத்தி சொல்றார். அப்ப உங்க ஊர் என்ன உலக புகழ் பெற்ற ஊர், அப்ப என்ன நல்லா கை தட்டிக்க வேண்டியது தானே? யார் சொல்றாரு பாருங்க, பாரத பிரதமர் சொல்றாங்க. பிபிசில இத பத்தி எல்லாம், பிபிசின்றது ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனம், அங்க அவங்க வந்து இத பற்றி எல்லாம் நிகழ்ச்சி எடுத்துட்டு போய் சொல்றாங்க. உத்திரமேரூர்ல இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்கு, அதுல கல்வெட்டு இருக்கு, அந்த ராஜா வந்து அந்த கல்வெட்டுல எப்படி ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்ப எப்படி நடக்குது நம்ம ஊர்ல தேர்தல்? என்ன நடக்குதுன்னே தெரியாது.
எப்பன்னு தெரியாது. வர்ற அன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கும். தமிழ்நாடே ஜெகஜோதியா இருக்குமா? ஒரே எல்லாம் வந்து வந்து போவாங்க. வராதவங்களா வருவாங்களா ஊருக்கு? அப்ப யாரெல்லாம் வரவே இல்லையோ, என்றைக்கு ஒரே நாள் நீங்க போய் அவங்களுக்காக ஓட்டு போட்டிருப்பீங்க, 5 வருஷம் உங்களை எட்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாம் திருப்பி வருவாங்க. வந்து அம்மா இப்படிமா அப்படிமா, நகை கடன் தள்ளுபடி, படிப்பு கடன் தள்ளுபடி, உங்களுக்கு இந்த தொகை கொடுக்கறோம் அந்த தொகை கொடுக்கறோம்னு சொல்லி மக்களை ஏதாவது ஒரு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து, நிஜமாவே அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதற்காகவே அந்த சமயம் வருவாங்க. எதுக்கு? எலெக்ஷன். அதுக்காக தான் எலெக்ஷனுக்கு, தேர்தல்ல அந்த சமயம் வந்துட்டு போவாங்க. ஆனா இந்த உத்திரமேரூர்ல உங்களுக்கு என்ன சொல்லியே வச்சுட்டாங்க, எப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லவர், வல்லவர், ஒழுக்கமானவர், தப்பு செய்யாத மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நீங்க பெண்களாகிய நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.